மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாற்றம் வந்துடுச்சு, சூப்பரு அப்படின்னு நினைக்கும்போது நேத்திக்கு முதல்வரோட அனௌன்ஸ்மெண்ட் டிசப்பாயிண்டிங். நலத்திட்டங்கள் ஓகே, கஜானா காலி. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க சரியில்லை, அதெல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ உங்களை கொண்டு வந்திருக்கோம். திருப்பி உங்கள் வாயால் அவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல வேண்டாம். கஜானா காலி. ஆனால் உங்களோட முதல் வேலை என்ன? திருப்பி அந்த காலியான கஜானாவையும் சுரண்டி மக்களுக்கே கொடுக்கறதா? கவர்மெண்ட்டுக்கு இன்கம் சோர்ஸ் வேண்டாமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் நேற்றுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஐயா முதல்வர் அவர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள்லாம் கொழுப்பு எடுத்து போய் வீட்டில் உட்காந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். ₹1 இட்லிக்கு அவன் ₹2 சொன்னாலும் ஏதோ ஒரு ஸ்கீமை நம்பி நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஏகப்பட்ட ஆப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆப்பெல்லாம் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பிஸ்னஸ் எவனோ ஒருத்தன் முகம் தெரியாதவன் சம்பாதிச்சிட்ருக்கான், அவன் எதுக்கு சம்பாதிக்கணும்? இதை நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக செய்யுங்க. இதை கவர்மெண்ட் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதில் வர வருமானத்தை எடுத்து நீங்கள் திருப்பியும் செலவு பண்ணுங்கள். we will be very happy. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஐயா முதல்வர் அவர்களே, ப்ளீஸ் கன்சிடர். தேங்க்யூ.